அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரித்திக். நான் நான்காம் வகுப்பு ஆப்பிடவில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது கதாட்டை கூறப் போகிறேன். நிலை 1 மௌனமாக படிக்கிறேன். நிலை 2 சத்தமாக படிக்கிறது. நைல் நதி உலகில் மிக நீளமான நதி நைல் நதி. அது ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. அதிலிருந்து ஆப்பிரிக்கர்களுக்கு தண்ணீரும் மீனும் கிடைக்கின்றன. அதன் கரையில் அவர்கள் உணவுப் பொருட்கள், பழங்களும் பருத்தியும் பயிரும் செய்கின்றார்கள். நைல் நதி கப்பல்கள் செல்ல முடியும். வெகு காலத்துக்கு முன்பு கிளியோபட்ரா என்ற அழகிய ராணி இருந்தாள். அவள் நைல் நதியில் தான் கப்பலில் செல்வாள். நிலை 3 சத்தமாக வாசித்தல் மற்றும் செய்கைகள். நைல் நதி உலகில் மிக நீளமான நதி நைல் நதி. அது ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. அதிலிருந்து ஆப்பிரிக்கா மக்களுக்கு நீரும் மீனும் கிடைக்கின்றன. அதன் கரையில் அவர்கள் உணவுப் பொருட்கள், பழங்கள், பருத்தி பயிர் செய்கின்றார்கள். நைல் நதியில் கப்பல்கள் செல்ல முடியும். வெகு காலத்துக்கு முன்பு கிளியோபட்ரா என்ற அழகிய ராணி இருந்தாள். அவள் நைல் நதியில் தான் கப்பலில் சென்றாள். நிலை 4 சத்தமாக வாசித்தல், செய்கைகள் மற்றும் முகபாவனைகள். நைல் நதி உலகில் மிக நீளமான நதி நைல் நதி. அது ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. அதிலிருந்து ஆப்பிரிக்கர்களுக்கு நீரும் மீனும் கிடைக்கின்றன. அதன் கரையில் அவர்கள் உணவுப் பொருட்கள், பழங்களும் பருத்தியும் பயிரும் செய்கின்றார்கள். நைல் நதியில் கப்பல்கள் செல்ல முடியும். வெகு காலத்துக்கு முன்பு கிளியோபட்ரா என்ற அழகிய ராணி இருந்தாள். அவள் நைல் நதியில் தான் கப்பலில் சென்றாள். நிலை 5 கதை சுருக்கம். நைல் நதி உலகில் மிக நீளமான நதி நைல் நதி. அது ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. அதிலிருந்து ஆப்பிரிக்கா மக்களுக்கு நீரும் மீனும் கிடைக்கின்றன. அதன் கரையில் அவர்கள் உணவுப் பொருட்களும் பருத்தியும் செய்கின்றார்கள். நைல் நதியில் கப்பல்கள் செல்ல முடியும். வெகு காலத்துக்கு முன்பு கிளியோபட்ரா என்ற அழகிய ராணி இருந்தாள். அவள் நைல் நதியில் தான் கப்பலில் செல்வாள். நன்றி.